என்னுடலான்மா உம் பாதம் வைத்து நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் துதி சோஸ்ர நமஸ்காரமோ உண்டாக கடவது. இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோம். நல்ல குரல் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என்னுடலான்மா ஆவியனைத்தோ பாதம் வைத்து புகழ்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு காலமோ ஆராதனையும் துதி சோஸ்ர நமஸ்காரமோ உண்டாக கடவது. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்து புகழ்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி சோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சப்தம் ஏந்தி அல்லேலூயா. 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 ஆண்டவராய் இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். என் ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் தெய்வம். உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 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 இயேசு ஆண்டவரே என் பலவீனங்கள், இயலாமைகள், உடல் நோய்கள், மன சஞ்சலங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்தும் எங்களை விடுவிப்பவரே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் எல்லா துயரங்களும் விலகி ஓடுவதாக. உம்மை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது இப்பொழுது என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் சுகமடைகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் பலனடைகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே உமது வல்லமையுள்ள அருட்கரத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம்
அறிந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய கண்ணீரை எல்லாம் தோற்பையில் சேர்த்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலவீனத்தை எல்லாம் மாற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறேன். கஷ்டங்களையோ தரித்திரங்களையோ மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி 2 கைகளை உயர்த்தி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்று கைதட்டி பாடுவோம். ஆமென். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிமுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிமுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. பாடுவோம். இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீலகிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை நல்ல குரல் உயர்த்தி ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே அருகில் இருப்பவரே மகளே மகளே கூப்பிடும் சகோதர சகோதரியே கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு அருகில் இருக்கிற தெய்வம் உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே. கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. குரல் உயர்த்தி பாடுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே
இயேசுவே நற்கருணை நாதரே, சர்வலோகத்தின் அதிபதியே, உம்மை போற்றுகிறோம். ஸ்தோத்திரமே நாளெல்லாமே. என் அன்புக்குரியவர்களே, இதோ நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் உற்று பாருங்கள். தம்பி, நீ பலவீனத்தோடு இருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களின் மத்தியில் வந்திருக்கலாம், நீ மனம் உடைந்து மனம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். வாழ்க்கையை நினைச்சு எத்தனையோ கண்ணீரின் வேதனை நிறைந்த பள்ளத்தாக்கில் இருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் நிலைமை யாருக்கு தெரியும்? என்னுடைய நிலைமை யாருக்கு புரியும்? என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும்? இந்த தரித்திரம் எப்ப மாறும்? இந்த கடன் பாரம் எப்ப மாறும்? இந்த கஷ்டமான சூழ்நிலை எப்ப மாறும்? என் குடும்பத்துக்கு ஒரு விமர்சனம் உண்டா? என் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் உண்டா? என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்குமா? என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குமா? என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னு ஒருவன் நீங்க கேட்கலாம். இதோ இங்க இருக்கிறவர் பெரியவர். நானும் நீங்களும் பாடி துதித்து ஆராதிக்கிறோமே, இந்த நற்கருணை ஆண்டவர் பெரியவர். நான் செய்தி முடித்து வந்த பொழுது ஒரு தாயார் சொன்னாங்க, நான் அன்னைக்கு வரும் பொழுது ஒரு டாக்டர் சொன்னது அப்படி சொன்னேன், ஆபரேஷன் பண்ணணும்னு தான் இருந்தேன். ஆனா அந்த இடம் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஜெபம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த கூக்குரல் அவர் கேட்டார். இன்னொரு டாக்டரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு இப்பெல்லாம் ஆபரேஷன் எதுவுமே தேவையில்லை என்று. நான் தேவனுடைய கிருபையினால் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். நீங்க வந்திருக்கிற, நீங்க நம்பி வந்திருக்கிற இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இவரால் எல்லாமே முடியும். இவரால் மட்டும்தாங்க முடியும். இவரால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தர முடியும். உங்க நஷ்டத்தை, உங்க கஷ்டத்தை மோசே திருப்பாடல் 90:15 சொல்லுகிறார், நாங்க தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக நீர் எங்களை மகிழ செய்யும்னு ஜெபம் பண்ணாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, நாங்க எங்கெல்லாம் வேதனை அனுபவிக்கிறோமோ, எங்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ, அதெல்லாத்தையும் கூட கொடுக்கிறோம், எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு கூப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா? ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு பார்த்து சொல்லுங்க, இனிமே நான் உம்மை விடவே மாட்டேன்ப்பா. வாய் திறந்து சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க, நான் உங்களை இன்னும் இழக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எதை வேணாலும் இழக்கிறேன், உங்களை இழக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களை இழப்பதை விட ஒரு பெரிய துயரம் உலகத்திலே கிடையாது. உங்களை இழக்கிறதை விட இந்த உலகத்துல பெரிய துயரம் இல்லப்பா. உம்மை இழந்தால் இயேசு சொல்லும்போது அழகாக சொல்லுவார், யோவான் 15, நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகள். இணைந்திருந்தா மட்டும்தான் நீ பலன் கொடுப்பப்பா. நீ ஆண்டவரோட இணைந்திருக்காம போனா, சகோதரனே சகோதரியே, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டிய நீ நானும் அவரை விட்டுட்டு நம்ம தூரமா போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்படிங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையில எல்லாமே போயிருமே. நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், கோயில்ல வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு, சில பேர் வீட்டு படிக்கட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. என் மனசுல ஒரு தெளிவு வந்தது. என்ன தெரியுமா? அவங்க தேவை வர்ற வர தேவாலயம் தேவைப்பட்டுச்சு. இவ தேவை முடிஞ்ச உடனே படிக்கட்டில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆண்டவரை பத்தி ஆண்டவர் என்ன நினைப்பாரு? உன் வாழ்க்கையில் ஒரு நாள் தேவைன்னு வரும்பொழுது திரும்ப என்றதான் நீ வருவ. நீ யோசிச்சு பாருங்க, தேவைக்காக கடவுளை தேடுற கூட்டம். ஆனா நம்ம அப்படி இருக்கமா?
தேவைக்காக மட்டும்தான் ஜெபமா? தேவைக்காக மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசன்னமா? என் தேவையெல்லாம் நீங்க தான் ஒப்பு கொடுங்க. நீங்க தான் என் தேவை, நீங்க தான் என் தேவை. இயேசுவுடைய தேவையா மாறிட்டார்னா பிரியமானவர்களே, எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்துடும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள்னு சொல்றமே, இவங்க வாழ்க்கையில கடவுளை பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் இருக்க செய்தார். நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இருக்க செய்ய இயேசு வந்திருக்கிறார். உன்னுடைய வேலை இழப்பு மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், அவமானங்களை மாற்றி எல்லா இடத்திலும் உங்களுக்கு செழிப்பின் பாதை திறப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். பாடுவோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் வைத்தது. என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகோதரா பாடுங்கப்பா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பி முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்பி வாங்க. முழு இதயத்தோடு திரும்புங்க சிஸ்டர். அறகுறையா இல்ல, ஒரு நாள் குறித்து வைத்து வராதீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிச்சிட்டு வராதீங்க. ஒரு 40 days, அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்லைங்க, திரும்புவது என்பது தற்காலிகமான நிகழ்வாக இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில இந்த காலம் என்பது என்னன்னா, லூக்கா நற்செய்தியில 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த மூத்த குமாரனிடத்தில் சொல்லுவாரு, உன் தம்பி செத்து போயிருந்தான்பா, இப்ப அவன் என்ன பெற்றிருக்கான்? உயிர் பெற்று இருக்கிறான். செத்த சவமா இருக்கிற நாம உயிர் பெறதான் ஆண்டவர் இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளை விட்டு பிரிந்து போகிற மனிதன், இறைவனை விட்டு பிரிந்து போகிற மனிதன் ஜீவனற்றவனாக போறாங்க. சகோதரா, நீ ஒருவேளை இந்த உலகத்தில் பணத்தை நம்பிட்டு இருக்கலாம், வேலையை நம்பிட்டு இருக்கலாம், நீ ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பிட்டு இருக்கலாம். இல்லை, எங்க வீட்டுக்காரர் பெரிய பணக்காரருங்க, என் பொண்டாட்டி நல்லா படிச்சவா, மாச சம்பளம் வாங்குறா, என் பிள்ளைங்க பயங்கர சம்பளம் வாங்குறாங்க. நீ என்னதான் வச்சிருந்தாலும் இதெல்லாம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாத நாளாக போயிடும். இந்த உலகத்தில் ஒரு நாள் அது பயன் தராது. எல்லாம் வேஸ்ட், எல்லாம் எம்டி, எல்லாம் வீண் என்று சொல்லுகிற காலம் வரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உனக்கு துக்க நாட்கள்னு ஒன்று வருவதற்கு முன்பு உன்னை படைத்தவரை நினை. இன்னைக்கு நினைப்பீங்களா? 2 கைகளை உயர்த்துங்க. இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசுவே, என்னை உம்மிடத்தில் கொடுக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, என் வாழ்வை உமக்கு தருகிறேன். இயேசுவே, என் வாழ்வை உமக்கு தருகிறேன்.
நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சகோதரர்கள் கூப்பிடுங்க. குடிப்பழக்க வேண்டாம், போதை பொருட்கள் வேண்டாம், பாவ வழிமுறைகள் வேண்டாம், தாறுமாறான வாழ்க்கை வேண்டாம். ஒப்புக்கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 கைகளை கும்பிடுவோம். பயபக்தியோடு ஒப்புக்கொடும். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமையாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புகிறார்கள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடன் திரு ரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஒரே ஒரு பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அற்புதங்களை சாட்சிப்படுத்துகிற நேரம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இதை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இது தந்தார் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்ம எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நீங்கள் சாட்சிப்படுத்துங்கள். சாட்சிகள் வாசிக்கும் பொழுது சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் முன் வாருங்கள். காட் பிளஸ் யூ. மரியே வாழ்க.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி லலிதா சொல்கிறாங்க, எனது சகோதரியின் மகளுக்கு வயிற்றில் சிறு பிரச்சனை. நாங்கள் பயந்து போயிருந்தோம். அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள். நான் ஏசப்பாவிடம் விண்ணப்பம் செய்தேன், ஒன்றும் இருக்கக்கூடாது, சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று. அதே போல பயமுறுத்தும்படி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ரஞ்சிலா சொல்கிறாங்க, எனது தகப்பனாருக்கு வயிறு வீங்கி ரொம்ப முடியாமல் இருந்தார். நாங்கள் மருத்துவமனையில் காட்டினோம். ஸ்கேன் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டார்கள். பயந்து போயிருந்தோம். ஸ்கேனில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று. நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று. அதே போல ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது. இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ரஞ்சிலா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாளாக நல்ல ஒரு இல்லிடம் வேண்டும் என்று விரும்பினேன். அதே போல எனக்கு ஏசப்பா உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க என் தேவையை நிறைவேற்றி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி குணசீலி சொல்கிறாங்க, எனது மகனுக்கு வேலை இல்லாமல் இருந்தான். நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணுவேன். தியான இல்லத்தில் வந்து ஜெபிப்பேன், விண்ணப்பமும் செய்வேன். எனது மகனுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி ஜெனிதா சொல்கிறாங்க, எனது கணவரை நல்லபடியாக கப்பல் ஏற செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஜெனிதா சகோதரி அடுத்த சாட்சி சொல்கிறாங்க, எனது மகனின் மூக்கு பகுதி ரொம்ப வீக்கத்துடன் இருந்தது. நான் எனது மகனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். மருத்துவர் அலர்ஜி போன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் ஏசப்பாவிடம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று. அதே போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூரண சுகத்தை கொடுத்த என் மருத்துவராக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி மேகலா சொல்கிறாங்க, அம்லி நகர்லேருந்து, கடந்த மாதம் எனக்கு கண்ணில் ஒரே நீர் வடிந்து ஊறலாக இருந்தது. நான் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீர் எடுத்து மாற்றி எனக்கு அக்களிப்பை தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி மேகலா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க, எனது கணவருக்கு வயிற்று உபாதைகள் மற்றும் அல்சரும் கூட. நான் அவருக்காக ஏசப்பாவிடம் உருக்கமாக மன்றாடினேன். எனது மன்றாட்டுக்கு பதில் தந்து இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி சிந்து சொல்கிறாங்க, ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று இறைவார்த்தைக்கிணங்க என் தேவாதி தேவன் அருமையான வீட்டை கட்டித்தந்து புதுமனை புகு விழாவையும் நடத்தி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி பிரியா சொல்கிறாங்க, மணப்பாட்டிலிருந்து, எனது மகனுக்கு திடீரென்று கண்ணில் ஒரே இரத்தப்படலமாக இருந்தது. மருந்து ஊற்றியும் கேட்கவில்லை. நான் பிரதரிடம் சொன்னேன். பிரதர் திருப்பாடல் 27:1 எடுத்து 10 முறை படிக்க சொன்னார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? இந்த இறை வார்த்தையை படித்துவிட்டு டம்ளரில் தண்ணீர் எடுத்து உத்தம மனஸ்தாப மந்திரத்தை சொல்ல சொன்னார்கள். சொல்லி அந்த தண்ணீரை முகத்தை கழுவினேன். நான் தூங்கிவிட்டேன். மறுநாள் எனது அம்மா போன் செய்தார்கள். அப்போதுதான் முகத்தை பார்த்தேன். எனது முகம் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. எந்தவித சிவப்பு படலமும் இல்லை. பச்சிலையோ கழும்போ குணமாக்கவில்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரணிதா சொல்றாங்க, எனது மகனின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி பெட்ஸோ சொல்றாங்க, எனக்கு கழுத்து வலியிலிருந்து பூரணமாக விடுதலை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. சகோதரி மனோ சொல்றாங்க, எனது மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.